வணக்கம் நண்பர்களே. முத்து மேலே அண்ணாவில் வந்து கோவப்படுறாரு. மீனா, ஸ்ருதி, ரோஹிணி இந்த 3 பேரும் கோவமாக இருக்காங்க. அவங்கவுங்க ஹஸ்பண்ட் பண்ணன வேலைனால தான் இவங்க வந்து கோவமாக இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த கோவம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஊரில் இருந்து பாட்டி வந்து கிளம்பி வராங்க. விறுவிறுப்பாக வந்து கதை போயிட்டு இருக்கு. இன்றைக்கி என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அரேபியன் ஞானி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணாமலையோட அம்மா வந்து எகெயின் விஜயா வீட்டுக்கு வராங்க. இதனால் விஜயா வந்து ஷாக் ஆகிறாங்க. அப்போ மகனும் மருமகளும் சண்டை போட்டு இருக்கிறனால அண்ணாமலை வந்து முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கிறாரு. 3 பேரும் சண்டை போட்டு மொட்டை மாடியில் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அப்போ முத்து சொன்ன பஞ்ச் டைலாக் ஒன்று வந்து ரோஹிணிக்கு மனோஜ் கால் பண்ணி சொல்கிறேன். இது முத்து சொன்ன டைலாக் தானே அப்படின்னு ரோஹிணி வந்து மனோஜ்கிட்ட வந்து கேட்குறா. மனோஜை திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறேன். அதை பார்த்து ரவியும் முத்துவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே வந்து சாப்பிட வந்து உட்காடுறாங்க. சாப்பிட உட்கார்ற 3 பேரை பார்த்து ரோஹிணி, ஸ்ருதி, மீனா முறைச்சு பார்த்துட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ரோஹிணி, ஸ்ருதி வந்து சாப்பிடாமலேயே அங்கேருந்து போயிடுறாங்க. மீனா என்ன பண்ணுறாங்கன்னா முத்துவுக்கும் மனோஜுக்கும் பரிமாறாமல் அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் மட்டும் வந்து சாப்பாடை வந்து பரிமாறிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதை கவனிச்ச விஜயா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சண்டை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே. அப்போ அண்ணாமலை என்ன கேட்குறாருன்னா உங்கள் ஒய்ஃப் கூட ப்ராப்ளமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ 3 பேருமே ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்ட்டு இந்த 3 பேருமே சொல்ல வரும்போது, அதாவது முத்து வந்து எக்ஸ்பெஷலியாக வந்து சொல்ல வரும்போது என்ன அப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா அது உங்கள் ஃபேமிலி பிரச்சனை, எங்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு கோவப்பட்டுட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. உங்கள் ஃபேமிலி பிரச்சனையை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், அதுக்குள்ளே வந்து நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை கிளியராக வந்து சொல்லிடுறாரு. கோவமாக சாப்பிட்றதுலேருந்து எணிச்சு போயிடுறாரு. அப்போ விஜயாட்ட இவங்களோட ப்ராப்ளம் பற்றி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதனால் விஜயாவும் வந்து பையங்க மேலேயும் மருமக மேலேயும் கோவப்படுறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா அவரே வந்து அப்படி சொல்லிட்டாரு, அப்போ நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ணாமலையோட அம்மாவை வந்து முத்து வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அதுக்கப்புறம் பாட்டி வந்து பார்த்த சந்தோஷத்தில் எல்லாருமே பாட்டிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி ரோஹிணிகிட்ட விசேஷம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதனால் ரோஹிணியோட ஃபேஸ் வந்து சோகமாயிடுச்சு. 3 பேருக்கும் மேரேஜ் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, யார் இன்னும் நல்ல விசேஷம் சொல்லலையே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஊர்லேருந்து வந்த பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரோட ஃபேஸுமே கோவமாக இருக்கிறத பார்த்து ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ரவி ஒர்க் பண்ணுற ரெஸ்டாரண்ட் ஓனர் நீத்து வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஸ்ருதி வந்து கோவப்படுறா. அப்போ நீத்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலைட்ட ரெஸ்டாரண்ட் சார்பாக ஒரு ஆர்ட் ஷோ வந்து வைக்க போகிறோம், அதுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ணாமலையும் அதுக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதில் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நீங்கள் வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அங்கே காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் காம்படிட்டராக வந்து லேடிஸ் வந்து தண்ணி குடத்தை வந்து தலையில் வச்சு சிந்தாமல் நடந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்ருதி வந்து ஃபர்ஸ்ட்டாகவே வந்து அவுட் ஆகிடுவாங்க. ஃபைனலாக மீனாவும் ரோஹிணியும் அந்த காம்படிஷனில் கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனா மீனா அப்படின்னு வந்து கத்துறாங்க. விஜயா வந்து ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. 2 பேரில் யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஹீரோயின் தான் வின் பண்ணுவாங்க. இந்த சீரியலில் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அரேபியன் ஞானி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.